8ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த 3 வசனத்துக்காக நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஹல்லேலூயா, தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்ம இன்றைக்கு மகிமைப்படுத்த போகிறோம். இதுதான் நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தையை நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட தேவன் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இது எங்கள் குடும்பத்திற்காக நான் வைக்கப்பட்ட ஒரு கூட்டம்னு சொன்னாங்க. அது கரெக்ட். அதுக்காக தான் நான் ஜெபித்தேன். இங்கேருந்து போகும்போது நான் ஜெபிச்சுட்டே போனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பு இருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரம் என்பது அது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வேறு ஊன்றாதான் அந்த மரம் என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும், மற்றவங்களுக்காக அன்பாக இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேர் என்ன பண்ணோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து கீழ்ப்படிந்து அன்பாக இருக்கும்போது தான் தேவனுக்கு முன்பாக நீங்கள் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபித்து அந்நிய பாஷை பேசி சபைக்கு போய் ஊழியம் செய்து பரலோகத்தை பார்ப்பதை காட்டிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சமாதானமாக நின்று தேவனோடு கூட உறவாடி அன்பாக இருக்கும்போது பரலோகம் இந்த இடத்துல இறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வாஞ்சையும் தேவனுடைய விருப்பமும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் முதலாவது அன்பு காணப்படணும், பிள்ளைகளிடத்தில் அன்பு காணப்படணும், மனைவிடத்தில் அன்பு காணப்படணும், கணவனிடத்தில் அன்பு காணப்படணும். அப்போ தான் நீ கனி கொடுக்குற ஒரு மகனாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ தான் நீ ஒரு கனி கொடுக்குற மகளாய் வாழ முடியும். அப்போ தான் நீ ஒரு கனி கொடுக்குற மகனாய் வாழ முடியும். அப்போ தான் நீ கனி கொடுக்குற ஊழியக்காரனாக நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான்
உங்களையும் என்னையும் தேவன் அழைச்சிருக்கார் இந்த உலகத்தில். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம், வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம் என்று இருக்கக்கூடாது. நீர் பெற்ற அந்த கனிகளை மற்றவர்களுக்கு அதை ருசி பார்க்க கொடுக்கணும். அல்லேலூயா. அது எப்படி கொடுக்க முடியும்? உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு போய் நீ சொல்ல முடியும். அப்போ தான் மற்ற மரத்துலேயும் கனியை நீ பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் முதலாவது அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? குடும்பத்தில் அன்பாய் காணப்படணும். அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு என் மனைவிக்கும் எங்கள் இருவருக்கும் சண்டை வராது, மற்றவங்களெல்லாம் சண்டை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பிசாசு இப்படி தான் வருவான். அதன் பிறகு நாங்கள் இருவரும் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. நாங்களாக மாறல, நாங்கள் ஜெபித்தோம். அதன் பிறகு தேவன் எங்களை மாற்ற உதவி செய்தார். ஊழியத்தின் பாதையில் குடும்பமாய் தேவன் எங்களை அழைத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். தாழ்மையுள்ளவருக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறாரு. அல்லேலூயா. கணவன் சொல்லுவார், நீ எனக்கு கீழே தான் சொல்லுவார். மனைவி சொல்லுவாங்க, உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. இப்படி நிறைய குடும்பத்தில் நடக்குது. ஜாடிக்கேற்ற மூடி தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இனிமேல் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க, ஆனால் அப்படி சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது எல்லாம் நல்ல சகோதரியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கணவனையும் மனைவியும் இணைத்து வைத்திருக்கார் என்றால் அந்த இடத்துல பிரச்சனை வராது. பிரச்சனை நம்மளை தான் உருவாக்கி கொள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையோடு நின்று தேவ சமூகத்தில் நடக்கும்பொழுது 2 பேரும் அல்ல, 3 பேரும் அல்ல, குடும்பமாய் நீங்கள் கனி கொடுக்க திராணி உள்ள பிள்ளைகளாக நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்பி கொண்டு இருக்கிறாரு. நீ குடும்பத்தை முதலாவது, உன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியத்தில் லாகில்லைன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு. முதலாவது குடும்பம். குடும்பத்தில் சமாதானம் காணப்படணும், குடும்பத்தில் ஐக்கியம் காணப்படணும், குடும்பத்தில் ஜெப ஜீவியம் காணப்படணும், குடும்பத்தில் வசனத்தின் வெளிப்பாடு காணப்படணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் இறக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுப்புரத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார். எங்களுடைய பிரேயரால் டெடிகேட் பண்ணும்போது ஐயாவுக்கு தெரியும், தம்பி பிரதருக்கு தெரியும். அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டால் யாரும் தூங்க மாட்டாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், அப்படி ஜெபிக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். கொடுக்க கொடுக்க அந்த வெளிப்பாடுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிக்கும்போது கட்டுகள் உடைக்கப்படும், அநேகர்கள் தொடப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் குடும்பத்தில் நிற்கும்போது, குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் நிற்கும்போது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்குமே கிடைக்காத அந்த சிலாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் குடும்பத்தில் முதலாவது சமாதானத்துக்குள்ளாய் நின்று கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இந்து குடும்பத்தில் தான் வந்தேன். முதலாவது என் மனைவி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு நான் ரட்சிக்கப்பட்டேன். 93 என் மனைவி, 94 நான் ரட்சிக்கப்பட்டேன். குழந்தையில தான் ரட்சிக்கப்பட்டேன். எங்களுக்கு வாரிசு இருக்காதுன்ட்டாங்க பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில். ஆனால் என் மனைவி சொந்த ரட்சகராக என் மனைவி தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் போனேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார் 2 இடத்துல, என் மகனே, நீ முழு இருதயத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ளு, நான் உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிஞ்சேன். நவம்பர் மாதம் கடைசி வாரம் ரட்சிக்கப்பட்டேன். 94. அதே 94 டிசம்பர் 25 ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். அதே டிசம்பர் மாதத்தில் என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் மாறிவிடும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. அவர் மாறாத தேவன். சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த மகள் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆராதனை நடத்தி கடந்த 3 மாதமாக உங்கள் மத்தியில் செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருந்தா. அல்லேலூயா. அதே போல் சொல்லணும்னா நிறைய
வார்த்தைகளை சொல்லிகிட்டே போக முடியும். என்னால் நிறைய சாட்சி சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை. ஒன்றுமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே திருத்தினாங்க. நானும் என் மனைவி தான் ஒரே சூட்கேஸ் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். கண்ணீரோடு வந்தோம். இன்றைக்கு கம்பீரத்தோடு தேவ சமூகத்திற்கு தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்ல, ஒரே ஒரு சூட்கேஸ் தான். அதில் தான் என் லுங்கி சட்டை, என் மண்ணுடைய புடவை, ஒரு தட்டு, 2 தட்டு, ஒரு டம்ளர் தான். வீட்டை விட்டு வெளியே வந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் 3 பிள்ளைகளை கொடுத்தாரு. படிக்க வைக்க தேவன் கிருபை கொடுத்தாரு. இடத்த கொடுத்துருக்காரு. வீட்டை கட்ட உதவி செய்திருக்காரு. எங்கள் வீட்லேயும் ஒரு வாடகையும் வைக்க தேவன் கிருபை செய்திருக்காரு. அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வாகனத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு காரில் போகும்படியே தேவனுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். தேவ அன்போடு கூட கடந்து வந்தேன். நானும் என் மனைவியும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டோம், ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். ஒரு மனதாக போய் தேவ சமூகத்தில் நிறுத்தோம். இன்றைக்கி கனி கொடுக்குற பிள்ளைகளாக தேவன் எங்களை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை தான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பாக இருக்கும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். தேவனுக்கு நம்ம கனி கொடுக்கும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிங்க. அதிலே யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதே போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கற்பனை. அல்லேலூயா. இது மனுஷனுடைய கற்பனை அல்ல, உடைய உறவினருடைய கற்பனை அல்ல. இது தேவனுடைய கற்பனை. இது பரலோகத்திலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய கற்பனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிறோமா சொல்லுங்க? நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறோம், அதோடு போயிடுது. அதெல்லாம் கற்பனை. தொடர்ந்து அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த அன்பு உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு ஒரு நாள் உங்களை விட்டு போகாது. அன்பு பொய் சொல்லாது. என்றைக்குமே அன்பு அநேகர்களை மன்னிக்கக்கூடிய கிருபையும் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பெருகுதையா என் அப்பாவின் சமூகத்திலே, அன்பு பெருகுதையா என் அப்பாவின் சமூகத்திலே, அபிஷேகம் வளருதையா அபிஷேகம் வளருதையா எபினேசர் பாதத்திலே, சொல்லுதையா துதித்து சொல்ல, துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லுதையா, சொல்லுதையா சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து சொல்லுதையா, நம்பிக்கை வளருதையா. ஆமென். நாதா நம்பிக்கை வளருதையா. எஸ் நாதாவும் சாதியே நன்மைகள் பெருகுதையா, நாடோறும் துதிக்கையிலே. ஆமென். நன்மைகள் பெருகுதையா, நாடோறும் துதிக்கையிலே, சொல்லுதையா
சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வந்தேன், ஆனால் நிற்கும்போது ரொம்ப பலத்தோடு கூட நிற்கிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் 11ஆம் தேதி ஒரு வீடு கிரகப்பிரவேசம். அந்த வீடு பெத்தேல் தான். அந்த நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். நான் பில்டிங் கட்டுற ஆள். அவ்வளோ டயர்டு. 5ஆம் தேதி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய போதகர் சொல்லுவார் அடிக்கடி, ஆணட்டத்தில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது ஒரே டயர்டில் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பூஸ்ட் ஏறிடுச்சு. அல்லேலூயா. ஏன் சொன்னால் அவருடைய அன்பு பெரிதாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பு பெரிதாய் காணப்பட்டு கொண்டு, அதனால தான் நீங்களும் நான் இன்னைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. யோவான், அதே யோவான் 15:16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கனி நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு? அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீ, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உமக்கே செலுத்துகிறோம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எழுந்தருளும், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட குடும்பத்தில் களி நினைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் குடும்பமாய் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? குடும்பமாய் துதிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை மணி ஆனாலும் சரி, எத்தனை நேரமானாலும் சரி, எங்கள் வீட்டில் என் மனைவி என்னை விடவும் மாட்டாங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சுட்டு பிறகு தான் போய் படுக்க போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அல்லேலூயா. அதனால் குடும்பமாய் தேவ சமூகத்தில் உங்களுடைய கனிகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? குடும்பமாய் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்ளணும்? குடும்பமாய் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்குன்னு
தெரிஞ்சாதான் மற்றவங்க சொல்ல தேவையில்ல, உங்கள் பிள்ளைகளை பார்த்தே எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அல்லேலூயா. எங்கன்னா நூல் மாறுமா? சேலை நெய்யும் போது ப்ளூ கலர்னா ப்ளூ கலரு, ரெட் கலர்னா ரெட் கலரு, ரோஸ் கலர்னா ரோஸ் கலரு, ஒயிட் கலர்னா ஒயிட் கலரு. அல்லேலூயா. நீங்கள் எந்த கலராக இருக்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள்? ஒயிட்டு சேலையில் பேண்ட் ஷர்ட்டில் இல்லை, இருதயத்தில் ஒயிட்டு காணப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நான் சொல்கிறதுக்கு நான் யோசித்தேன், ஆனால் தெரியாமல் என் வாயிலிருந்து வந்துடுச்சு. அல்லேலூயா. பாண்டிச்சேரியில் ஒரு சபையில் பேசினேன், ஊரை வேற சொல்லிட்டேன். அந்த சபையில் பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது கல்லறை குறித்து உதாரணம் சொல்லிட்டேன். அந்த பாசம் முதல்ல என்னை கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் அவங்க, கூப்பிடக்கூடாது அவரன்ட்டாங்க. வசனத்தை தான் சொன்னேன், தேவன் என்ன சொன்னாரோ அதான் சொன்னேன், கூப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அல்லேலூயா. ஒரு 2 மாதம் முன்னாடி பேசினேன் அந்த பாஸ்டர்கிட்ட, உன் குரலை கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா எங்கள் பிரேயரால் திறப்பதற்காக அவரை கூப்பிட்டேன். என்னால் வர முடியாதுப்பா, பஸ்ஸிலலாம் போகக்கூடாது, காரில் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு வயசு வேறு ஆயிடுச்சு, 2 ஆப்ரேஷன் பண்ணேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நான் வெள்ளைப்படைகளும் விரோதம் இல்லை. எங்கள் மனைவி இன்றைக்கி வரும்போது வெள்ளைப்படை தான் கட்டுவோம்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ எஸ்ஸப்பா சொல்லிட்டு, ஏன்னு சொன்னால் நான் வெள்ளைப்படை விரோதி கிடையாது, ஆனால் வெள்ளைப்புடவை வெள்ளை பேன்சன்ட்டை போடுறது கொடுறது ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, நான் இங்கே வெண்மையாக காணப்படணும். அல்லேலூயா. அப்போ தான் கனி நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கும். இங்கே வெள்ளையாக இருந்தால் தான் நம்முடைய கனி நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? குடும்பத்தில் துதித்து தேவனை செபிக்கும் பொழுது நம்முடைய கனி நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியாக எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:25. 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து பரிசுத்தமாக்குறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். முதல்ல என்ன வாசிக்கிறோம்? புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது என்ன சொன்னார்? ஸ்திரீகளுக்கு தான் நிறைய பேசினார். 3 காரியத்தை தேவன் சொன்னார். டைம் வந்தால் பேசுவோம் அந்த 3 காரியத்தை, இல்லைன்னா வசனத்தை சொல்கிறேன், குறிச்சிட்டு போய் படிங்க வீட்டில். ஆனால் கணவன்மாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார், புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு அன்பாயிருங்கள், அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? புருஷர்கள் என்ன சொல்கிறாரு? மனைவிகளுக்கு அன்பு கூற சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணமாகும், திருமணம் ஆனவன் என்ன பண்ணுவாங்க? புது ஜோரில் தாங்குவாங்க மனைவியை. கொஞ்ச நாள் போன உடனே அவர்கள் பேசுகிற வார்த்தை காதில் கேட்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல உனக்கு நான் ஒரு கோயிலே கட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிரிக்கிறாங்க எல்லாம், அப்படி தான் நடக்குது. கல்யாணம் ஆனோன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு நான் கோயிலே கட்டி கும்பிடுவேன், என் வீட்டு குத்து விளக்கு குலதெய்வம்னுவாங்க. அதன் பிறகு என்ன சொல்லுவாங்க? உன்னால் எதுவும் செய்ய முடியாதான்னுவாங்க. 3வது சொல்லுவாங்க, சனினை என் தலையில் கொண்டு வந்து ஒப்பம் கட்டிட்டு போயிட்டான். இப்படி தானே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சனினை தான் தேவன் உருவாக்கி உன்னை கொண்டு வந்து உன் இடத்துல ஒப்படைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. அந்த சனியனை கொண்டு தான்
தேவன் உன்னை உருவாக்குறது மாத்திரமல்ல, நீ கனி நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உன்னையும் அவரையும் இணைச்சிருக்காரு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுக்குறாரு. ஏற்ற துணையை கொடுத்தது என்ன பண்ணோம்? சனியனை கொடுத்தாரு. சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரியாக தான் தேவன் உன்னை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் உன் வாயினால தான் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ சனினாய் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் மனைவிடத்தில் நீ அன்பு கூர்ந்தாதான் கனி உன்னிலே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. 28 வாசிங்க. அதுலேயே அப்படியே புருஷர்களும் போதும். எப்படி இருக்கணும்? சொந்த சரீரமாய் பார்த்துக்கொள்ளணும் தன் மனைவியை. அதற்காக தான் 2 பேரையும் தேவனை உருவாக்குறாரு. எங்களுடைய ஊர் திண்டிவனத்துலேருந்து 16 கிலோமீட்டர் போகணும். என்னுடைய மனைவி ஊர் திண்டிவனத்துலேருந்து 25 கிலோமீட்டர் போகணும். அந்த ஊர் எனக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் என் மனைவியை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா? சென்னையில் தான் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில் அவங்க ஏதோ ஒரு கிராமம், நாங்கள் இருக்கிற ஊர். இன்றைக்கும் எங்கள் மனைவி ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர் தெரியாது யாருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் நான் இருந்தது எங்கே, அவர்கள் இருந்தது எங்கே? ஆனால் இருவரையும் தேவன் ஒன்றிணைத்து இன்றைக்கு தேவனுக்கு கனி கொடுக்குற ஒரு பிள்ளைகளாக தேவன் வச்சுருக்காரு. அதே போல் தான் உங்களையும் தேவன் அப்படி வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் 2 பேரும் என்னது? ஒரே சரீரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சரீரத்தோடு கூட நீ அன்பாக இருக்கணும், நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அது உலகத்தான் சொன்னது. நான் சொன்ன உதாரணம் சனினை பேயாடு. ஆனால் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் தெய்வனுடைய பார்வையில் அருமையான விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதனால் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கணவனும் மனைவி யார்? ஒரே சரீரம். கணவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா மனைவிக்கு துடிக்கணும், மனைவிக்கு ஏதாவது ஒன்று என்றால் கணவனுக்கு துதிக்கப்படணும். ஏன்னு சொன்னால் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு உங்களோடு கூட வந்திருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. பலவிதமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல குடும்பமாக நம்ம காணப்படணும். அப்போ தான் கனி நம்முடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி டைவர்ஸ்ன்னு போனால் கிறிஸ்தவர்கள் தான் 90% கோர்ட்டு வாசப்பில் நிற்கிறாங்க தெரியுங்களா? மிக வேதனையோடு கூட இருக்கிறது. குடும்ப கோர்ட்டுக்கு போய் பாருங்கள், அங்கே தெரியும். நீங்களும் நானும் இதற்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் இன்னும் ஜெபிக்கணும். குடும்பத்தில், கிறிஸ்துவ குடும்பத்தில் காணப்படுற பிரிவினைகளை நம்ம தடுத்து நிறுத்தணும். நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ தேவன் அவர்களெல்லாம் ஒன்று இணைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்ல முடியும். 4.5 வருஷம் கோர்ட்டில் கேஸு, டைவர்ஸ் கையெழுத்து போட போகிறாங்க. அந்த மகளை பார்த்து ஜூலை மாதம் சொன்னேன். நைட்டு 12 மணிக்கு சொல்கிறேன், அம்மா உன் கணவன் துபாயில் வேலை செய்கிறான், உன் கணவன் தான் ஏற்றுக்குவேன்னு கேட்டேன். அந்த மகளுடைய கண்ணில் தண்ணீர் அப்படியே கலங்கிச்சு, கண்ணெல்லாம் சிவந்துருச்சு. உடனே ஸ்டாப் பண்ணிட்டு, சரி அழாத, நான் ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செபித்தேன். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கணவனும் மனைவியுமாய் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வெளி தேசத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் ரீல் உள்ள என் மனைவி இருக்காங்க, கேட்டு பாருங்கள். 4.5 வருஷம் கோர்ட்டு, டைவர்ஸ் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை. ஜெபிச்சோம், கர்த்தர் ஒன்றிணைச்சார். ஒரு குழந்தை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய் உண்டு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வார். அல்லேலூயா. நீ நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாருங்க. நன்மை மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை கனிகளும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. நீ கனி கொடுக்குற மகனாக மகளாக இருப்ப. நீ அநேகர்களுக்கு புரோஜனம் உள்ள பிள்ளைகளாக நிற்பீங்க.
4.5 வருஷம் பிரிஞ்சு இந்த குடும்பத்தை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு ஒன்று சேர்த்து வெளி தேசத்தில் கொண்டு போய் வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதை சொல்ல நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர்களை குறித்து சொன்ன தேவன் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பத்தில் தேவன் செய்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல் தான் உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்கிறது, கனி கொடுக்கலாய் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக நின்று தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்க. உங்களை காட்டிலும் யாரும் ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எத்தனை பேர் எழும்பினாலும் உன்னை ஒன்று செய்ய முடியாது மகனேன்னு சொல்லுவார். அதே போல் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் என்னை எதிர்த்து நின்று பார்த்தாங்க. நான் சும்மா அசால்ட்டாக தான் போவேன். ஆனால் பார்த்தா நேரில் யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தோடு தேவ சிந்தையோடு நீ நடக்கும் பொழுது உன்னை ஒருவனும் உன்னை தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவளை அறிந்து செயல்படும் போது, கணவனும் மனைவியுமாய் ஒரே மாம்சமாக நிற்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கணவனும் மனைவியுமாய் ஒருவரும் இணைந்து ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பெற்று செபித்து தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாக்கப்பும் எஸ்தருங்கள் இல்லை. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் இருந்தாங்க 1.5 வருஷம், 18 மாதம் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. 2 பேரும் சொல்லணுன்னா நான் தைரியமாக சொல்ல முடியும். ஜாக்கப் ரஜினி, இங்கே ரஜினி தான் கூப்பிடுங்க, வேலையிலேருந்து வருவாப்பில் 9:30 மணி 10 மணிக்கு வருவாப்பில் கரெக்டாக. உள்ளே போனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து கணவனும் மனைவியும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட போவாங்க. அல்லேலூயா. என்ன செய்வாங்க? பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட போவாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னு சொன்னால், உணவுக்காக முக்கியம் கொடுக்கல. நான் இத்தனை 12 மணி நேரம் 10 மணி நேரம் ஜவுளிகளில் வேலை செய்துட்டு வந்து நான் இருக்குன்னு உடனே சாப்பாடு போடணும்னு கேட்கல. ஆனால் வந்த உடனே போய் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகி பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட போவாப்பில். அல்லேலூயா. டெய்லி அந்த பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளில் வாட்ச் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அந்த குடும்பத்தில் தேவன் கனி கொடுக்குற ஒரு பிள்ளைகளை தேவன் வச்சுருக்காரு. அதே போல் தான் நீங்களும் நானும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் தேவன் நம்மளை போஷித்து வழி நடத்துவார். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமும் குறைபடாதபடிக்கு குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நிர்வாகம்? கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் ஒரே சிந்தையாக நிற்கும்போது தான் உங்களுடைய குறைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. அதனால் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். 30வது வசனத்தை வாசிங்க. விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு கூட இசைந்திருக்க கடவுள் தான் வேதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆகிற வரைக்கும் பையனை தேட மாட்டாங்க. பையன் எங்கே போகிறான் ஏதோ வரான் தேட மாட்டாங்க அப்பா அம்மா. ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு மகளை கட்டி வந்த பிறகு தானே சொல்லுவாங்க,
என் பையன்தான் உசுறு. அதே போல் தான் பையனும் சொல்லுவார், எங்கள் அம்மா தான் எனக்கு தாளாட்டி சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்தாங்க. அப்போ பொம்பளைங்க என்ன பண்ணாங்க? உன்னை வளர்த்த மாதிரி தானே அவங்களும் வளர்த்திருப்பாங்க. அல்லேலூயா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி தான் ஏற்ற துணியை தேவன் உருவாக்கி கணவனும் மனைவியுமாய் கொண்டு வந்து சேர்க்காரு. அப்போ யாரோடு கூட இருக்கணும்? மனைவியோடு கூட தான் இருக்கணும். இன்றைக்கி கல்யாணம் மட்டும் நிறைய குடும்பத்தில் அப்படி தான் காணப்படுகிறது. ஏன்னா நான் பார்த்துன்னு வரேன், நான் இதான் கேட்பேன், ஒரு தம்பியை பார்த்து கேட்பேன், ஏய் தம்பி, நீ அதுக்கு முன்னே உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேசுனாங்க, இன்னைக்கு என்னடா எங்கள் அம்மா எங்கள் அப்பான்ற, அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே, ஏன் ஒரு பொண்ணை வாழ்க்கையை இது போல் கெடுக்கிறேன்னு கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், திருமணம் ஆயிடுச்சுன்னா தன் கணவனும் மனைவியும் தனியாக விட்டு வாழ கற்றுக்கொள்ள சொல்லி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மக கேட்டா அவங்க அம்மாவை பார்த்து, உன் புருஷனோடு கூட நீ வண்டியில் ஜாலியாக போகணும்னு நினைக்கிறல்ல, அதே போல் நான் போகக்கூடாதா? அல்லேலூயா. நீங்கள் மட்டும் இந்த வயசில் ஜாலியாக போகிறீங்களா வண்டியில், நானும் என் கணவனும் போனால் என்ன நடக்குது? இந்த ஊரில் நடக்குது, அப்படி உலகத்தில் நடக்குது. கணவனும் மனைவியும் இருவரையும் தேவன் உருவாக்கி தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும். இதுதான் குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. தனி மகனாக நிற்கும் பொழுது தேவன் ஒரு ஏற்ற துணையை கொடுத்து ஒரு குடும்பமாக வச்சுட்டாரு. வச்சுட்டு பிறகு என்ன பண்ணோம்? அவங்கள தனியாக வீடு பார்த்து விட்டணும். குடும்பத்தை, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவன் விரும்புகிற காரியங்கள். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் இல்லை. மாமியார் ஓடிச்சா மண் சட்டி, மருமக ஓடிச்சா பொன் சொட்டி. இதனால் நிறைய பிரச்சனை உருவாகுது குடும்பத்தில். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் மனைவியோடு கூட இசைந்திருக்க தனியாக போயிடணும் மனைவியோடு கூட. ஏன் அந்த பிரச்சனை வருது மாமியாருக்குள்ள? சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்படி தான். கல்யாணம் பண்ணி எனக்கு புள்ள, எனக்கு சோறு போடணும், உனக்கு போடுவான் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வான், செய்யாமல் இருக்க மாட்டான். தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், திருமணமாகி மனைவியும் கணவனும் தனி கொடுத்தனம் பண்ணும்போது தான் தேவன் உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மனைவியுடைய அண்ணன் பையன் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. என் மனைவியுடைய அண்ணி சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்க, கல்யாணம் பண்ணி தான் சேச்சுப்பா, ஒன்றுமே புரியல, குழந்தையே இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், அவனையும் அவன் மனைவியும் தனியாக வீடு எடுத்து வச்சிரு, கண்டிப்பாக கற்பத்தின் கனி தேவனை உருவாக்கி தருவார் என்ன. அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்க இருக்கிறது 3வது தெருவில் வீடு பார்த்து லீஸில் பார்த்து விட்டாங்க. இன்றைக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவனுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு ஏற்ற கற்பனையில் நடக்கும்போது தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திருமணமான பிள்ளைகளை தனியாக விட்டுடணும். இதுதான் தேவனுடைய கற்பனை, கட்டளை, எல்லா காரியமும். நீ நிறைய பெற்றோர்கள் அப்படி தான் அது நிறைய தவறு பண்ணுறாங்க. அதை தவறு பண்ணிவிட்டு பிரச்சனை 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 ஓடிட்டு இருக்காங்க. ஏன் பிரச்சனை வருது? அதே போல் மருமகளுக்கு மாமியாருக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இங்கே மாமியார்லாம் யார் இருக்குங்க? கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். சிரிச்சிட்டே தூக்குறாங்க அம்மா. ஏன் சொல்கிறேன்னா, தன் மருமக தன் மகளை போல நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அம்மாவை எங்கள் ஒய்ஃபு எல்லா காரியத்திலும் செய்வாங்க. ஆனால் நான் தான் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் விரோதி. நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா பற்றி எனக்கு தான் தெரியும். என் மனைவி சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை பற்றி நீ 1000 தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம் தேவனுடைய பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுப்பா. அல்லேலூயா. நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. என் மனைவி சொல்லி சொல்லி சரி மனைவிக்காகவே நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய செய்ய
தேவன் எல்லாவற்றையும் நேசிக்க கிருபை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் மாமியார் என்ன நினைக்கணும்? மருமக வந்துட்டா தன் மகளை போல நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் குடும்பம் நிலைத்திருக்கும். இல்லைன்னா சண்டை தான். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சண்டை இருக்காது, சமாதானம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் மருமகளை நீங்கள் மகளாக நடத்தும் போது உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, உங்கள் வீட்டிலையும் இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமியார் ஓடிச்சா மண் சட்டி, மருமக ஓடிச்சா பொன் சட்டி. நீ நிறைய குடும்பம் நடக்குது, அதுதான் சொல்கிறேன். இந்த குடும்ப ஜபன்றதுனால தான் இதெல்லாம் பேசுகிறேன் நான். இல்லை நான் பேச மாட்டேன். தேவன் அனுமதித்தோடு கூட பேச தேவன் கிருபை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இதை பேசுவதுக்குன்னு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் தேவ ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்லிட்டு பாருங்க. நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 வருஷமாக 6 தான் சொல்லிங்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றால் முதலாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கனியை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய குடும்பத்தில் களி நிலைத்து இருக்கணும். அதற்கு முதலாவது உன் மனைவி நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, குடும்பத்தில் மாமனார் மாமியாரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நேசித்து செபிக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாக கனிகளை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக 3 காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா மணி ஆயிடுச்சு. குணசாலியான ஸ்திரீ, குணமுள்ள ஒரு ஸ்திரீ. வசனத்தை எழுதிக்குங்க. நீதிமொழிகள் 12:4. குணமாக இருக்கிற ஸ்திரீ. அந்த ஒரு வசனத்தை வாசித்துருங்க. நீதிமொழிகள் 12:4. தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாளா? கிரீடமாக இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்காளா? தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். அப்போ புருஷலாம் என்ன நினைக்கணும்? கிரீடனா தன் மனைவி ஜெபிக்கிற ஜெபத்தினால்தான் ஆண்டராக இயேசு சொன்ன கிரீடத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கி ஐயா ஊழியம் செய்கிறேன்னா எப்படி? அம்மாவுடைய ஜெபம், தாயின் ஜெபம் தன் பிள்ளையை காக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்க்கு பின்னு தாரம். தாரம் யார்? மனைவி. மனைவி ஜெபிக்கிற ஜெபத்தினால்தான் ஐயா இந்த வயசில் ஓடிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அப்படி தான். என் மனைவி ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் ஓடிட்டு இருக்கிறேன் எல்லாத்துலேயுமே. இல்லைன்னா அவள் தான். இந்த இது பட்டாசில் மருந்தில் பட்டாசு எப்படி போவோம்? புஷ்ஷுன்னு போயிடும். அதே போல் தான் போயிடும் நம்ம வாழ்க்கை. மனைவி புருஷனுக்கு கிரீடம். அவர் ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பெண்களை தான் அதிகமாக நேசித்து ஜெபிக்கிறதுனால தான் இன்றைக்கி தேசத்தில் ரட்சிப்பு அதிகமாக உண்டாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பெண்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் இன்றைக்கு அநேகர் தொடப்படுறாங்க. நான் இதை ஆணித்தரமாக சொல்லுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் புருஷனுக்கு கிரீடம். அவர்கள்தான் குணமான ஸ்திரீகள், குணமுள்ள ஸ்திரீகள். அந்த வசனத்தை அப்படியே நோட் பண்ணிங்க. அடுத்தது நீதிமொழிகள் 31:10. நீதிமொழிகள் 31:29. ரூத் 3:10-11. குணமுள்ள ஸ்திரீகள். அடுத்த பாயிண்ட்டு புத்தி உள்ள ஸ்திரீ. அடுத்தது புத்தி உள்ள ஸ்திரீ. நீதிமொழிகள் 14:1 வாசிங்க. நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ அதன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம நின்று வீட்டை கட்ட கற்றுக்கொள்ளணும். வீட்டை மாத்திரமல்ல, ஊழியத்தையும் கட்ட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் எழுதிங்க. பயபக்தி உள்ள ஸ்திரீ. தேவனுக்குள்ளாய் பயபக்தியோடு கூட நடக்கிற ஸ்திரீ. நீதிமொழிகள் 31:30 வாசித்துங்க. யாத்திராகம் 1:17-21 வரைக்கும்.
1 தீமோத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அடுத்தபடியாக கடைசியாக ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து பேசிட்டேன், மனைவி குறித்து பேசிட்டேன். ஆனால் பிள்ளைகளை குறித்து பேச ஒரு 5 நிமிஷம்லாம் 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இது நியாயம். அல்லேலூயா. திருமணம் ஆகாத பிள்ளைங்களாம் கை தூக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணம் ஆகாத பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிற காரியம் என்னன்னாக்கா, கர்த்தருக்குள் பெற்றோருக்குள் பயந்திருக்கணும். அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். 2வது, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, நல்லா பெற்றோர்களை படிக்க வச்சுருவாங்க. அவங்களுக்கு படிப்பறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி நல்லா படிக்க எல்லா காலேஜும் சேர்ப்பாங்க, நல்லா பணம் செலவு பண்ணி. ஆனால் படித்து முடிச்சு என்னத்தனை கேட்பாங்க பிள்ளைங்க, உனக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். உன்னை எதுக்கு படிக்க வச்சாங்க? அந்த கேள்வி கேட்க படிக்க வச்சாங்க. இன்றைக்கு சொல்கிறேன், உன் தகப்பனும் உன் தாயும் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமென்றால், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்க. கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உன் வாழ்க்கை அப்போ தான் நிலச்சிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் தைரியமாக சொல்ல முடியுங்க, 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகளையும் நல்ல காலேஜில் படிக்க வச்சேன். முதல் மக வைஷ்ணவ காலேஜி, 2வது மக நர்ஸு செட்டிநாடில் கேளம்பாக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு காலேஜி, 3வது மகளும் வைஷ்ணவ. 3 பிள்ளைகளையும் அந்த காலேஜ் நல்ல காலேஜ் மாத்திரமல்ல, 3 பேர் நல்ல இடத்துல தேவன் கொண்டு போய் அமர வச்சிருக்காரு. அல்லேலூயா. பெரிய மகள் HR, 2வது மகள் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் நர்ஸு, ஸ்டாஃப் நர்ஸு, 3வது மகள் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறா. 3 பிள்ளைகளையும் தேவன் உயரத்தில் தான் வச்சுருக்காரு. இது ஏன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்களுக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களை தேவன் மேன்மேலும் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. 3 பேரும் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனோன்னு எனக்கு ஃபோன் கால் வந்துடும், இப்போ சம்பளம் வந்துடுச்சு, காசை அனுப்பி விடுறேன். அல்லேலூயா. நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதை தான் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க. என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதன் பிறகு நான் எடுத்து தசம் பாகம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு எடுத்து வச்ச பிறகு தான் அவங்களுக்கு நான் செலவு காசு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமென்றால், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது பெற்றோர்களுக்கும் பயப்படணும். முதலாவது நீ பெற்றோர்களுக்கு பயப்படும் போது தான் அதிலே தெரிஞ்சிடும் கர்த்தருக்கு நீ பயபக்தியோடு கூட இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர் தேவன் பிள்ளைகள் வருவது கர்த்தருடைய சுதந்திரம். தேவன் உருவாக்குற பிள்ளைகள் அது பெற்றோர் கரத்தில் கொடுத்து பெற்றோர்களை வழிநடத்தி, பெற்றோர் மூலிமா வழிநடத்தி தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நீங்கள் பயபக்தியோடு கூட வளர்றீங்களோ அதே பயபக்தியோடு தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. 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 அப்போ தான் உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. எழுந்திருப்போம்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான நன்றி ஆவியானவரே.